ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஞ்சூஸ் கிச்சன். உங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம ஆப்பிள் சாக்லேட் மூஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, ஒயிட் சுகர் மைதா எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் உங்களுக்கு அந்த டைமில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது தாராளமாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு நான் 2 ஆப்பிளை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் சாப் பண்ண அந்த பீசஸ் எல்லாம் ஒரு பவுலில் மாற்றி 1/2 கப் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். வேறு எந்த தண்ணியும் நான் இதுக்கு ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆப்பிள் நல்லா பாயில் ஆகும்போது தண்ணி விடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதுக்கு நான் ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட்டை வந்து கனாஷாக மெல்ட் பண்ணும் போது நீங்கள் அதில் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சால்ட்டு போட்டால் தான் அந்த ஸ்வீட்டோட எசன்ஸே வந்து நல்லா தூக்கி நம்மளுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த நான் கனாஷை டபுள் பாயில், இந்த சாக்லேட்டை டபுள் பாயில் பண்ணுறதுக்கு நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஆப்பிள் தண்ணியிலே என்ன பண்ணுறேன், அந்த சாக்லேட்டை வச்சு டபுள் பாயில் மெத்தடிங் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 2 to 3 செகண்ட்ஸ்லேயும் அந்த ஹீட்டில் சாக்லேட் டக்குன்னு மெல்ட் ஆகிடும். உங்களுக்கு கனாஷ் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆப்பிள் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கப்பில் அதை ஊற்றிட்டு 5 to 6 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்து அதை தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.